வணக்கம், நான் உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். ஆலூ மேத்தி வடா. ஆலூ மேத்தி வடா மகாராஷ்டிராவில் ஒரு ஃபேமஸான ஸ்நாக். நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு கீரை போண்டான்னு சொல்லுவாங்க. ஆலூ மேத்தி வடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு, அது எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆலூ மேத்தி செய்ய தேவையான பொருட்கள்: 2 நல்ல ஒரு மீடியம் சைஸ் கட்டு மேத்தி கீரை எடுத்திருக்கேன். நறுக்கிய கொத்தமல்லி தழை, 25 கிராம் இஞ்சி பூண்டு. இதை நம்ம தட்டி வச்சுக்கணும். 30 கிராம் பச்சை மிளகாய், 1/4 kg நறுக்கிய வெங்காயம், 200 கிராம் பச்சை பட்டாணி, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 100 ml எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. அது கூட நமக்கு ஒரு கொஞ்சமாக தாளிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஜீரகம். இதையெல்லாம் நம்ம செஞ்ச பிறகு இதையெல்லாம் பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். பஜ்ஜி மாவு செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 kg கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். கிழங்க நம்ம குக்கரில் வேக வைக்கணும். அது எப்படி எளிமையாக அதே நேரத்தில் ஒன்று போல் வேக வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை இப்படி சுற்றி ஒரு கட் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அது அதுக்கப்புறம் அதை நம்ம குக்கரில் போட்டோன்னு சொன்னால் ஈவனாக அழகாக வேகும். இப்போது உருளைக்கிழங்க நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக உருளைக்கிழங்க நான் சொன்ன மாதிரி கரெக்டாக சைடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் போட்டு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம இப்போது குக்கரில் வச்சு இதை அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் நான் இதை வச்சுருக்கேன். இதை சிம்மரில் வச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 15 to 20 minutes அதை அப்படியே நம்ம வேக விடலாம். 20 minutes ஆயிடுச்சு. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கை இப்போ நம்ம அணைச்சிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணும்போது நல்லா அது ஒன்று போல் வெந்திருக்கு. 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போது இதில் போட்டு இடித்து எடுக்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுக்கு பாதியாக நீங்கள் இடிச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஜீரகத்தை தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஜீரகத்தை ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறின பிறகு நம்ம 30 கிராம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறோம். அது ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நமக்கு வேக ஆரம்பித்த உடனே நம்ம வச்சுருக்கிற 200 கிராம் பட்டாணியை ஆட் பண்ணுறேன். இது நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. அப்போது அது சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற மேத்தி கீரை, இதுக்கு தமிழில் நம்ம வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம். வெந்தயக்கீரை ரொம்ப சத்து உள்ள கீரை. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நமக்கு இப்போ குக் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 5 minutes ஆகும். அது நல்லா தண்ணி விட்டு ஈவனாக வெந்துடும். கீரைக்கு இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இதை பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இதில் 100 கிராம் அரிசி மாவு, 250 கிராம் கடலை மாவு, அது கூட சில்லி பவுடர், பேக்கிங் பவுடர் 1 சிட்டிகை, அது கூட உப்பு எல்லாம் சேர்த்துருக்குறோம்.
சேர்த்துட்டு இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்து இதை வந்து நான் கலக்க போகிறேன். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கிண்டி இறக்கிடலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை நம்ம ஆட் பண்ணுறோம். இது கொஞ்ச நேரம் நமக்கு ஆறணும். இப்போ இது ஆறின பிறகு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் நமக்கு வந்து ஆலு மேத்தி வடை ரெடி. ரொம்ப தண்ணியாக வைக்க வேணாம், ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா வரும். சுவையான ஆலு மேத்தி வடை ரெடி. ஆலு மேத்தி பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேத்தி அப்புறம் பொட்டேட்டோ மிக்ஸை வந்து நீங்கள் நிறையா இருந்ததுன்னா கூட அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். சுவையான ஆலு மேத்தி வடை ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.